வவுனியா நட்சத்திர விடுதியில் பாஜக உயர்மட்ட குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், அண்மையில் பாஜக மாநில தலைவர் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து வந்திருக்கக்கூடிய நிலையில இந்த குழு நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் முக்கியமான விஷயங்கள் என்ன ஆலோசிக்கப்படலாம் என தெரிகிறது? லாவண்யா, ரொம்ப முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டமானது தற்போது சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில தற்போது பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் தலைமையில் தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரடியாக நயினா நாகேந்திரன் கலந்து ஆலோசித்து சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்தினார். அதற்கு பிறகு அமித்ஷா அவர்களையும் டெல்லியில் வந்து சந்தித்திருக்கிறார். குறிப்பாக பல கட்டங்களாக அதிமுக பாஜகவுடைய அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை, அதே போல மற்ற கூட்டணி கட்சிகளை உள்ளே அழைத்து வரக்கூடிய அந்த பணிகள் அப்படிங்கிறது ஒருபுறம் தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது. இது போன்ற ஒரு பிரதான காரணங்கள் இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது மையக்குழு கூட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கிறோம். குறிப்பாக பாஜகவினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணன் உட்பட பல நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், அண்ணாமலை உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்கள் தற்போது இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக உயர்மட்ட குழு கூட்டத்தில் பிரதானமாக தொகுதி பங்கீடு விஷயங்கள் குறித்து இதில் வந்து ஆலோசிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதே போல குறிப்பாக வரக்கூடிய ஜனவரி மாதம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருகை புரிய இருக்கிறார். அதற்கு முன்னதாக இந்த கூட்டணி விஷயங்களை வந்து ஒரு முடிவுக்கு எட்டப்பட வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று நயினா நாகேந்திரன் குறிப்பாக வெள்ளூர்ல ராணிப்பேட்டையில் பேசுகின்ற பொழுது விரைவாக தற்போது தை பிறந்த பிறகு வழி பிறக்கும் என்ற இந்த கூட்டணி அமைவு என்பது அதற்கு முன்னதாக முடியும் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போல குறிப்பாக டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், சசிகலா உள்ளிட்டோரை கூட்டணிக்குள் எப்படி கொண்டு வர முடியும், என்னென்ன சிக்கல்கள் இருக்கிறது, அடுத்த கட்ட முடிவாக என்ன எடுக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல விஷயங்கள் விவாதிக்கப்பட இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ளாக பியூஷ் கோயல் தமிழக தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் வந்து நேரடியாக இங்கே தமிழகத்திற்கு வர இருக்கிறார். அவரோடு குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திப்பதற்கோ கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திப்பதற்கோ வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது போன்ற பல திட்டமிடல்கள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்து குறிப்பாக விரைவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கவும் திட்டமிட்டிருப்பதற்கான ஒரு பிரதான கூட்டமாக இது வந்து பார்க்கப்படுகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.